உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் நாகரிக சமூகத்தில் புல்டோசர் நடவடிக்கையை ஏற்க முடியாது என கூறி தனது கடைசி தீர்ப்பை எழுதியது பேசுபொருளாகி உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் மனோஜ் திப்ரோபோல் ஆகாஷ் என்பவரது பூர்வீக வீடு கடந்த 2019ஆம் ஆண்டு உரிய முன் அறிவிப்பு இன்றி புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் ஜெவி பார்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. இந்த வழக்கின் விசாரணையின் போது பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட், புல்டோசர் நீதி என்பது நாகரிகமடைந்த மனித சமுதாயத்தில் இல்லாத ஒன்று என்று குறிப்பிட்டார். புல்டோசர் நடவடிக்கையை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், சட்டத்திற்கு புறமான இந்த நடவடிக்கையை அனுமதித்தால் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக குடிமக்களின் சொத்துக்கள் இடிக்கப்படும் ஆபத்து உள்ளது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறினார். மேலும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு அரசு உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், புல்டோசர் நீதி அனுமதிக்கப்படுமானால் சொத்துரிமைக்கான அரசியலமைப்பு சட்டத்தின் 300A பிரிவு ஒரு உயிரற்ற காகிதமாக மாறிவிடும் என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைக்கு அனுமதி அளித்த மாநில அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தனது கடைசி தீர்ப்பை அளித்தார்.